ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். காலையில் நான் டெய்லியும் செய்கிற வேலை என்னென்னு உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டலான்னு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், காலையில் 5 மணிக்கு நான் எழுந்திரிச்சிக்குவேன். 5 மணிக்கு எங்கள் ஊரில் 4:15 4:45 தண்ணி வந்துடும். நான் டெய்லியும் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். எழுந்திச்சி நான் என்னென்ன வேலை செய்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் தண்ணி சாணம் போட்டுருவேன். ஆனால் அன்றைக்கி சாணம் போடக்குள்ளே வீடியோ எடுக்க ஆள் இல்லை, அவ்வளோ தூங்குதுங்க. அதனால் தண்ணி பிடிக்கல மட்டும் எங்கள் வீட்டுக்காரர் ஏஞ்சார். அதனால் கொஞ்சம் நேரம் பிடிங்கன்னு சொன்னேன். தண்ணி இப்போ பிடிச்சிட்டு உடனே அப்புறம் என்ன பண்ணுவோன்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே பிள்ளைங்க எழுந்திரிக்கிறதுக்குள்ளே துணி துவைச்சிருவேன். அந்த டைம்லேயே நான் துணியும் துவைச்சிடுவேன், ஜாமான் விளக்கிடுவேன். எல்லா வேலையும் காலையிலே பெரும்பாலும் நான் நைட்லேயே படுக்கக்குள்ளே ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். இப்போ ரொம்ப கருக்கலாக இருக்குது. அந்த இடத்துல நான் போய் துணி துவைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ரொம்ப கருக்கலாக இருக்குது. அது ரொம்ப அந்த இடம் இருட்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் இருட்டாக இருந்தாலும் அந்த பக்கம் இருந்து பேக் சைட்லேருந்து லைட் அடிக்கும். லைட் இருக்குது, அது எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வெளிச்சம் தெரியும். நான் தண்ணி வரக்குள்ளேயே துணி துவைச்சிடுவேன், ஜாமானும் விளக்கிடுவேன். விளக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் பசங்களை போய் எங்கள் பாப்பா படிக்கிறேன்னா எழுப்பி விடுவேன். இல்லைன்னா சரி எல்லா வேலையும் கொஞ்சம் முடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு அந்த டைம்லேயே கொஞ்சம் விடிஞ்சிச்சு. அப்புறம் வாசல் பெருக்கி கோலம் போடுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். பாப்பா எழுந்திரிக்கிறதுக்குள்ளே வாசல் கூட்டிகிட்டு கோலம் போட்டுடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே எந்த டைமில் எழுந்திருப்பீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்டில். அப்புறம் இது முடித்த உடனே அப்புறம் பிள்ளைங்களுக்கு உள்ளார அடுப்பு நைட்டே ஒரு நாளைக்கு துடைச்சி படுப்பேன். இருந்தாலும் டைம் இல்லைன்னா அடுப்பு துடைக்க ஆரம்பிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு அந்த டைமில் அப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி லாஸ்ட் வெள்ளின்னு சொல்லிவிட்டு வீடெலாம் கழுவணுன்னு சொன்னதால் அப்புறம் பிள்ளைங்களே எழுப்பி விட்டுட்டேன். அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் தான் இடம், அங்கே சின்னதாக சீட்டி போட்ட மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம் அதில். அதனால் சொல்லிவிட்டு பிள்ளைங்களை எழுப்பி விட்டு வீடு அப்படியே உடனே கழுவிட்டே வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு துடைச்சிட்டு வீடு கழுவிட்டு எல்லா வேலையும் முடிச்சிடுவோம். சமைக்கிறதுலாம் வீடியோ எடுக்கலை. பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க, படிச்சுட்டு இருந்தாங்கன்னு. எங்கள் பையனை டெய்லி நான் இப்படி தான் ஸ்கூலில் அனுப்புவேன். சாப்பாடு ஊட்டி விட்றதுலேருந்து அவங்களுக்கு எல்லா வேலையும் பணிவிடை ஃபுல்லுமே 3 பேர்த்துக்குமே என்னென்ன வேணும்னு எல்லாம் 3 பேர்த்துக்குமே எடுத்து கொடுத்துருவேன். தேவையில்லாததில் அவங்கள விளையாட விடத்தில் ஸ்கூல் டைம்னால் ஸ்கூல் டைம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பிள்ளைங்கள்லாம் அவங்க போகிற வரையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடலான்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான். பாய். நீங்களும் எங்கள் பிள்ளைங்களும் பாய் சொல்லிட்டு போகிறாங்க. நீங்களும் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போங்க. ஓகே, பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.